अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यदना नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नबिय्यु क़ुल लि अज़वाजिका व बनातिका व निसाइल मुमिनीन युदनीना अलैहिन्न मिन जलाबीबिहिन ज़ालिका अदना युअरफ़्न व ला युअज़ैन व काना अल्लाहु गफ़ूरर रहीमा व क़ाल तआला फ़ी मक़ामिन आख़र फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम वक़र्न फ़ी बुयूतिकुन्न वला तबर्रुजन तबर्रुजल जाहिलियतिल ऊला सदक़ल्लाहुल अज़ीम वक़ाल नबीना अलैहिस्सलातु वस्सलाम कतबल्लाहु अला बनी आदम हल्लम मिनज़ ज़िना अदरकहु ला महाला ज़िनल ऐन अन-नज़र व ज़िनल लिसान अन-नत्क़ वल फ़र्ज युसद्दिक़ु व युकज़्ज़िब औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கம் உண்மையானது, உறுதியானது, உலக மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அவனுடைய மார்க்கம் மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள் அல்ல, எல்லோரையும் படைத்த எல்லா விவரங்களும் அறிந்த எல்லா விஷயங்களுடைய மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீனால் இயற்றப்பட்ட சட்டங்கள். அந்த சட்டங்களிலே எந்த விதமான தவறுகளோ கூடுதலோ குறைவோ பிழைகளோ கிடையாது. கியாமத் நாள் வரையில் மனிதர்களுடைய கலாச்சாரங்கள் மாறலாம், மனிதர்களுடைய நிலைகள் மாறலாம், உலகத்தின் நிலைகள் மாறலாம், உலக மனிதர்களுடைய நிலைகள் மாறலாம். ஆனால் மாறக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும், மாறக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளுக்கும், மாறக்கூடிய அனைத்து கலாச்சாரங்களுக்கும் மாறாத வகையிலே ஏற்றமிக்க ஒரே சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம்தான் என்பதை உலகத்தில் நிகழக்கூடிய அவ்வப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தினுடைய உண்மைத்தன்மையையும் உறுதித்தன்மையையும் உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டம் இயற்றும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு அடிப்படையையும் எல்லாம் அறிந்த தன்னுடைய அறிவை கொண்டு அந்த சட்டத்தை இயற்றினான். இந்தியாவிலே ஒரு சட்டம் இருக்கிறது, இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லக்கூடிய அல்லது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்டமேதை என்று உலக மக்களால் போற்றப்படக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிவிட்டு சொன்னார், நான் என்னுடைய அறிவை வைத்து, திறமையை வைத்து, என்னை விட மிகப்பெரிய மூத அறிஞர்களை வைத்து மிகப்பெரிய விவாதத்திற்கு பிறகு, ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த சட்டத்தை நான் இயற்றியிருக்கின்றேன். ஆனால் வருங்காலங்களில், அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிமிடத்திற்கு ஒரு மாற்றம் இந்த சட்டத்திலே தேவைப்படும், நிமிடத்திற்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இந்த சட்டத்திலே தேவைப்படும் என்று ஒரு வாக்குமூலம் கொடுத்தார். காரணம் என்னவென்றால், நான் எவ்வளவுதான் ஆராய்ந்து சீராய்ந்து மிகப்பெரிய விவாதங்களுக்கு பிறகு, என்னை விட மிகப்பெரிய அறிஞர்களை வைத்து யோசித்த பிறகு இந்த சட்டத்தை நான் அறிமுகப்படுத்தி இருந்தாலும், எவ்வளவுதான் உயர்தரமான சிந்தனையோடு உன்னதமான எண்ணத்தோடு அறிமுகப்படுத்தி இருந்தாலும், இது மனித மூளையில் உருவான சட்டம்தான். இது மனித மூளையில் உருவான சட்டம்தான். இந்த சட்டத்திற்கு வருங்காலத்திலே ஒரு நிமிடத்திற்கு ஒரு மாற்றம் இதில் தேவைப்படும் என்று சொன்னார். ஆனால் அருமைக்குரிய சகோதரர்களே, 1400 வருடங்கள் அல்ல, அதற்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு தேவையான சட்டங்களை இயற்றினான், வடிவமைத்து கொடுத்தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த சட்டங்கள் அனைத்து சட்டங்களிலும் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு, மேன்மைப்படுத்தப்பட்டு, உயர்வாக்கப்பட்டு, இனி கியாமத் நாள் வரைக்கும் இந்த சட்டத்திலே எந்த மாற்றமோ, எந்த அமெண்ட்மெண்ட்டோ, எந்த கூட்டலோ குறைவோ தேவையில்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன்,
பரிபூர்ணமாக்கி விட்டேன். இது கியாமத் நாள் வரையில் நேரங்கள் மாறலாம், கலாச்சாரங்கள் மாறலாம், மனிதர்களின் உணர்வுகள் மாறலாம், மொழி மாறலாம், இடம் மாறலாம், நேரம் மாறலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மட்டும் மாற்றமே தேவையில்லாத அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு வாழ்க்கை திட்டம் இது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையையும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறியையும் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை வன்புத்திக்காரர்கள், கெட்ட புத்திக்காரர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இழிவுபடுத்த நினைப்பவர்கள் அவ்வப்போது குறை சொல்ல தவறவில்லை. அவ்வப்போது அதனுடைய குறைகள் இருப்பதாகவும் அல்லாஹ்வுடைய சட்டம் காட்டுமிராண்டி சட்டம் என்றும் மனித குலத்திற்கு ஒத்து வராது என்றும் அவ்வப்போது குறைகள் சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். என்று இந்த சட்டம் உலகத்தில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றே இந்த சட்டத்தை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கியாமத் நாளில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் காட்டுமிராண்டி சட்டம், இஸ்லாத்தினுடைய சட்டம் இந்த காலத்துக்கு ஒத்துவராத சட்டம், மனித குலத்திற்கு ஏற்ற சட்டம் அல்ல என்று கொக்கரிக்கக்கூடியவர்கள் கியாமத் நாள் வரையில் கொக்கரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய சட்டம்தான் உலகத்தில் உலக மக்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் உலகம் சந்திக்கக்கூடிய அனைத்து இன்னல்களுக்கும் தீர்வு, அனைத்து பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இது ஒன்றுதான் என்று நிகழக்கூடிய நிகழ்வுகள் அன்றாடம் உணர்த்தி கொண்டிருக்கின்றன, பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. சமீபத்திலே தலைநகரம் டெல்லியே தலைகளாக புரளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு ஒரு போராட்டம், ஒரு நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த ஒரு சம்பவத்திற்காக பேருந்திலே நள்ளிரவு நேரத்திலே நள்ளிரவு 1 மணிக்கு தன்னுடைய காதலனோடு ஒரு இளம் பெண், மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு களியாட்டங்கள் நிறைந்த ஒரு காபரே டான்ஸுக்கு, ஒரு காபரே கிளப்புக்கு சென்று விட்டு நள்ளிரவு 1 மணிக்கு பஸ்ஸில் திரும்பி கொண்டிருக்கிறாள். திரும்பக்கூடிய நேரத்தில் சில கயவர்கள் அந்த மாணவியை பலவந்தப்படுத்தி, அவளை மானபங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி கற்பழிக்கின்றார்கள். ஒரு சம்பவம் நடக்கிறது டெல்லியிலே. இதுவரையில் இந்தியாவிலே இது போன்ற சம்பவமே நடந்ததில்லை. இதுவரை இந்தியாவிலே இப்படிப்பட்ட குற்றம் நடந்ததே கிடையாது. இந்திய வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே முதலாக நள்ளிரவு நேரத்திலே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் அல்லவா? அதனால் இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியிலே மனித உரிமை பாதுகாவலர்கள், பெண் உரிமை பாதுகாவலர்கள், அரசியல் கட்சிகள் இருக்கவே இருக்கிறது. பண்டார சாமியார் கூட்டம், RSS கூட்டம், பிஜேபி கூட்டம், இவைகள் எல்லாம் சேர்ந்து பொதுமக்களை உசுப்பேத்தி விட்டு தலைநகரத்தையே ரணகலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது நாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய செய்தி. இதையொட்டி அவ்வப்போது நடக்கக்கூடிய தலைவர்களுடைய அறிக்கைகள், தலைவருடைய பேச்சுக்கள், பிரதமருடைய அறிக்கை, எதிர்க்கட்சி தலைவருடைய பார்லிமெண்ட் பேச்சு, பார்லிமெண்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய எம்பிக்களுடைய பேச்சு, இவைகள் எல்லாம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு வருகின்றோம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று மனித குலத்தை உலகத்திலே படைத்தானோ, ஆண் என்றும் பெண் என்றும் படைத்தானோ, அப்பொழுதே படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு தெள்ள தெளிவாக தெரியும் ஆண்களுக்குள்ள பிளஸ் பாயிண்ட் என்ன, ஆண்களுக்குள்ள மைனஸ் பாயிண்ட் என்ன, பெண்களுக்குள்ள பிளஸ் பாயிண்ட் என்ன, பெண்களுக்குள்ள மைனஸ் பாயிண்ட் என்ன, ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். இவர்களுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். அதனால் ஆண்களையும் படைத்த ரப்பல் ஆலமீன், பெண்களையும் படைத்த ரப்பல் ஆலமீன், அவர்களுக்குள்ள நிறை குறைகளையும் அறிந்த ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய நிறை குறைகளுக்கு ஏற்றவாறு சட்டங்களை ஏற்றி வைத்தான். ஒரு ஆணுக்குரிய சட்டம் இது, பெண்ணுக்குரிய சட்டம் இது. ஒரு ஆண் தன்னுடைய ஆடையிலிருந்து, தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து, தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து, தன்னுடைய வாழ்க்கை நெறியிலிருந்து, தன்னுடைய லைஃப் ஸ்டைலிலிருந்து அனைத்தையும் இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய ஒழுக்கத்தையும், தன்னுடைய கட்டுப்பாட்டையும், தன்னுடைய ட்ரெஸ் கோடையும், தன்னுடைய லைஃப் ஸ்டைலையும் இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து கொடுத்து விட்டான். என்றால் படைத்தவனுக்கு தான் தெரியும் இதற்குள் நிறைகுறள் என்ன, அதற்குள் நிறைகுறள் என்ன என்று. இதை அறியாத பெண்ணியம் பேசக்கூடியவர்கள், இதை அறியாத அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றாக ஒரு முதலாளித்துவ கொள்கையை கொண்டவர்கள், பணத்தை மட்டுமே, செல்வத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய அடிமைகள், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய கலாச்சாரத்திற்கு மாற்றமாக இந்த மேற்கத்திய அடிமைகள், மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு தங்களை அடிமையாக்கி கொண்டவர்கள், இந்த வெஸ்டர்ன் ஸ்லேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய அடிமைகள், இவர்களாக ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள். முதலாளித்துவ கலாச்சாரம், முழுக்க முழுக்க பணத்தை அடிப்படையாக கொண்ட கலாச்சாரம், முழுக்க முழுக்க சம்பாத்தியத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட கலாச்சாரம். யார் வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் விரும்பியவாறு வாழ்ந்து கொள்ளலாம். திருமணம் என்று தேவையில்லை,
கலாச்சாரம் எல்லாம் குப்பையில தூக்கி போடு, இறையாண்மையை மூட்டை கட்டி ஓரமா தூக்கி வை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் ஓரமா தூக்கி வை. லிவிங் டுகெதர் ஒரு சேர்ந்து ஒரு பெண் விரும்பினால் சேர்ந்து எந்த ஆணுடனும் விரும்பிய காலத்துக்கு வாழ்ந்து கொள்ளலாம், அதற்குள் நீ யாரோ நான் யாரோ என்று போய்கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அடிமை கலாச்சாரத்தை கொண்டு வர துடிக்கக்கூடியவர்கள், அடிமை கலாச்சாரத்திற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள், இவர்கள் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்தார்கள், மேற்கத்திய கலாச்சாரத்தை. என்ன கலாச்சாரம்? பெண்களை போக பொருளாக ஆக்க வேண்டும் என்ற கலாச்சாரம். அனைத்து விஷயங்களுக்கு பெண்களை மட்டுமே போக பொருளாக ஆக்க வேண்டும். ஆண்களுக்கு பெண்களுக்கும் இயற்கையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கூடிய அந்த சபலத்தை, அந்த இச்சையை, அந்த மனோ இச்சையை இதை முதலீடாக வைத்து, இதை சம்பாத்திய பொருளாக வைத்து, பெண்கள் மீது இயற்கையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு ஏற்படுத்திய அந்த ஈர்ப்பு, அந்த கவர்ச்சி, இதை முதலீடாக வைத்து இந்த போக பொருளை வைத்து நாம் சம்பாதிக்க வேண்டும். உலகத்தின் பொருளாதாரத்தை நிலைநாட்ட வேண்டும், உலகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், அதில் நாமும் குளிர் காய வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்கள் தான் பெண்களை வீதிக்கு வர வைத்து படிக்க வைக்கிறேன் பேர் வழி என்ற அந்த பெண்களுக்கு கல்வி என்ற பெயரிலே கலவியை கற்றுக் கொடுத்து அந்த பெண்களை சம்பாதிக்கும் போக பொருளாக ஆக்கி, அவர்களை சம்பாதிக்கும் கருவியாக ஆக்கி ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்ததன் விளைவு இன்று இந்தியாவிலே கிரைம் ரேட், குறிப்பாக ரேப்பிங் ரேஷியோ, பெண்களை கற்பழிக்கக்கூடிய விகிதாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. காரணம் என்ன? பெண்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாணிக்க கற்களாக நினைத்து, பெண்களே நீங்கள் ரோட்டில் கிடக்கக்கூடிய கூழாங்கற்கள் அல்ல, ரோட்டில் கிடக்கக்கூடிய பாறை கற்கள் அல்ல, கண்டவனெல்லாம் உங்களை காலால் தட்டிவிட்டு செல்வதற்கு நீங்கள் பத்திரமாக பொக்கிஷத்தில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய மாணிக்க கற்கள். அல்லாஹ் தீன் இஸ்லாம் சொல்கிறது, பெண்கள் என்பது மாணிக்க கற்கள். மாணிக்க கற்களை மறைத்துத்தான் வைக்க வேண்டும், பொக்கிஷமாகத்தான் வைக்க வேண்டும், பூட்டித்தான் வைக்க வேண்டும். இது நீங்கள் கூழாங்கற்கள் அல்ல, பாறை கற்கள் அல்ல, கருங்கற்கள் அல்ல, செங்கற்கள் அல்ல. கண்டவன் காலெல்லாம் கடப்பட்டு, கயவன்களுடைய காலெல்லாம் அடிபட்டு நீங்கள் முடங்கி போவதற்கு நீங்கள் மதிப்புமிக்க மாணிக்க கற்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை எதிர்க்கிறோம் என்று புறப்பட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறோம், தீன் இஸ்லாத்திலே கலாச்சாரத்திற்கு எதிராக ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறோம் என்று புறப்பட்டு இன்று பெண்கள் போக பொருளாக ஆக்கப்பட்டதன் விளைவு இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய அளவிலே கற்பழிப்பு சதவீதம் நாளுக்கு நாள் மிக வேகமாக உயர்ந்து வருகின்றது. ஒரு சின்ன புள்ளிவிவரத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து கிரைம்களையும், குற்றச்சாட்டுகளையும், குற்றங்களையும் பதிவு பண்ணக்கூடிய அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் இந்தியாவில் 2003ஆம் ஆண்டு எப்படி இந்தியாவிலே மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுகிறதோ, சென்சியஸ் 10 வருடத்துக்கு முன்பு எடுக்கப்படுகிறதோ, அதே போன்று இந்தியாவில் வளர்ந்து வரும் கிரைமிங் ரேஷியோவை பற்றியும் குற்ற விகிதாச்சாரத்தையும் 10 வருடத்திற்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்படுகிறது. அந்த கணக்கெடுக்கின்படி கணக்கெடுக்கக்கூடிய பொறுப்பு இந்த NCRB என்ற அமைப்பை சார்ந்தது. இந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் சகோதரர்களே, 2003ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த கற்பழிப்புகள் 17,000. அதாவது காவல் நிலையத்திற்கு வந்து புகார் கொடுக்கப்பட்டு வழக்காக பதிவு செய்யப்பட்டவை கணக்கில் வந்தவை 17,000 கற்பழிப்புகள். 2012ஆம் ஆண்டு, சென்ற ஆண்டு 27,000 கற்பழிப்புகள். இதுவரை நடந்த சென்சஸ்களிலே எந்த 10 ஆண்டுகளிலும் இந்த அளவுக்கு உயர்ந்தது கிடையாது. 1973 கணக்குப்படுகிறார்கள். 73 3000, அதற்கு அடுத்த சென்சஸ்ல 4000, அதற்கு அடுத்த சென்சஸ்ல 6000, அதற்கு அடுத்த சென்சஸ்ல 8000, இப்படி 1000 2000 என்று வித்தியாசப்பட்டிருந்தது. 2003ஆம் ஆண்டு 17,000 கற்பழிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்க, 2012ஆம் ஆண்டு, சென்ற ஆண்டு 27,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கற்பழிப்பு வழக்குகள் மட்டும். செக்சுவல் ஹராஸ்மெண்ட், சைல்டு மேரேஜ் இதெல்லாம் இல்லை. குழந்தை பெண்களை சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுறது, 8 வயசு 10 வயசு பொண்ணு கல்யாணம் பண்றது, குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில், ஸ்கூல்ல, காலேஜில் செக்சுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணது, இதெல்லாம் இதுல வராது. வெறும் முழுக்க கற்பழிப்பு குற்றச்சாட்டுகளாக, ரேப்பாக பதிவு செய்யப்பட்டது மட்டும் 27,000 வழக்குகள் 2012. அருமைக்குரியவர்களே, இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? படைத்த ரப்பல் ஆலமீன் தெரியாத படைப்பில் உள்ள குறைகள் என்ன, நிறைகள் என்ன என்று தெரிந்ததால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு கட்டளையிட்டான். எப்படி கட்டளையிட்டான்? வக்கர்ன ஃபி புயூத்திகுன்ன, பெண்களே உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தங்கி இருங்கள். வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அறியாமை காலத்து மடையர்கள் ரோட்டிலே சுற்றி திரிந்ததை போன்று நீங்கள் சுற்றி திரியாதீர்கள். ரோட்டில் சுற்றி திரியாதீங்க. ஏன்னா உங்களுடைய பலகீனம் என்ன, பலம் என்ன எனக்கு தெரியும், படைத்தவனாக எனக்கு தெரியும்.
படைத்த ரப்புல் ஆலமீனாக எனக்கு தெரியும், உங்களை யார் யார் எப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அதற்கு முந்தின ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்லஅன பில் கவுல், பெண்களை நீங்கள் ரோட்ல போறது, சுத்தி திரியறது, ஊரெல்லாம் சுத்துறது இதெல்லாம் அப்புறம், ஒரு அந்நிய ஆண்களிடத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் கூட வலா தஹ்லஅன பில் கவுல், நளினமாக பேசாதீர்கள். ஒரு அந்நிய ஆண்களிடத்தில் பேசும்போது கூட நளினமாக பேசாதீர்கள். இது என்னங்க அநியாயமா இருக்குது? ஒரு அந்நிய ஆண்ட பேசுறது கூட தப்பு. ஒரு பெண்களுக்கு இயற்கையாகவே உள்ள ஒரு குணம் நளினம் என்பது, ஆண்களை விட பெண்களுக்கு இயற்கையாகவே நளினம் என்பது அதிகம். அப்படி இயற்கை குணமாக இருக்கக்கூடிய நளினத்தை ஆண்களிடத்தில் காட்டக்கூடாதுன்னா இது என்ன அர்த்தம், என்ன காரணம்? இது அநியாயமா இருக்குது. ரப்புல் ஆலமீன் காரணம் சொன்னா, படைத்த ரப்புல் ஆலமீன் ஆண்களை படைத்த, ஆண்களுடைய உள்ளங்களிலே பாவ நோய்களை விதைத்து ஆண்களுடைய பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், ஏன் தெரியுமா உனக்கு சொல்றேன், ஏன் தெரியுமா ஃபலா தஹ்லஅன பில் கவுல்ங்கறேன், அந்நிய ஆண்களிடத்தில் நளினமா பேசாதமா, குழஞ்சி பேசாதமா, சிரிச்சு பேசாதமா, ஏன் தெரியுமா சொல்றேன், ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரத், யாருடைய உள்ளத்திலே பாவ நோய் இருக்கிறதோ, காம நோய் இருக்கிறதோ, சபல புத்தி இருக்கிறதோ, அவன் உன் மீது ஆசைப்பட்டு தொலைத்து விடுவான். படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான். ஏனென்றால் ஆண்களுக்குள்ளே சபல புத்தியையும், ஆண்களுக்குள் காம புத்தியையும், ஆண்களுக்குள்ளே பாவ புத்தியையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அவனுக்கு தெரியும் இந்த ஆண்களுக்குள் இந்த புத்தி இருக்கிறது என்பது. எந்த ஒரு ஆணாவது, நாங்கள் மதரசாவில் ஓதும் போது எங்களுடைய ஹஸ்ரத் அவர்கள் சொல்வார்கள், அசருக்கு பிறகு மாணவர்கள் சுர்மா போட்டுக்கொண்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பஜாருக்கு போயிட்டு வராங்க வாக்கிங். ஹஸ்ரத் சொல்லுவாங்க பாடத்தில், उमूमन तलबा रात के बजाय दिन पर सुरमा लगाकर असर के बाद मीना बाजार जा रहे हैं, वापस आकर मेरे पास कह रहा है, हजरत मैं किसी लोंडी को आंख उठाकर नहीं देखा, मैं कसम खाकर कह सकता हूं या तो झूठा है या तो हिजड़ा है. हजरत சொல்லுவாங்க, ஒரு மாணவன் அசர் வரைக்கும் பஜாருக்கு மீனா பஜாருக்கு போறாங்க. மீனா பஜார் என்பது ஒரு பஜார். மீனா பஜாருக்கு போயிட்டு வர்றான். அங்க பஜார்ல பெண்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாம் கூடுற இடம். அங்க போயிட்டு வந்து அந்த மாணவன் சொல்கிறான் இடத்திலே, மதரசால ஓதக்கூடிய மாணவன் நிலைமை சொல்றேன், மத்தவங்கள இல்ல. அதனால சொல்லுவாங்க, वापस आकर मेरे पास कह रहा है, हजरत मैं किसी लोंडी को आंख उठाकर नहीं देखा, या हजरत நான் போயிட்டு வர வரைக்கும் எந்த ஒரு பெண்ணையும் நான் ஏறெடுத்தே பார்க்கவில்லை என்று சொல்வாளேனால், मैं कसम खाकर कह सकता हूं या तो झूठा है या तो हिजड़ा है. நான் சத்தியம் பண்ணி சொல்வேன், ஒன்னு அவன் பொய் சொல்றான் அல்லது ஆண்மையற்றவனாக இருப்பான். மனிதனுடைய இயல்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அப்படி ஆண்களுடைய இயல்பை, பெண்களுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாகவே பெண்களை ஈர்க்கும் சக்தியுடையவர்களாக, கவரும் சக்தியுடையவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்படி இருப்பதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு சொல்கின்றான், உனக்கு இன்னென்ன குறைகளை வச்சிருக்கிறேன், இன்னென்ன மிஸ்டேக் இருக்குது, நீ அதை தக்க பாதுகாப்போட பயந்து நடந்துக்க, அல்லாஹ்வுக்கு பயந்து. பெண்களே, நான் ஆண்களிடத்தில் இப்படி படைத்திருப்பதனால், இன்னென்ன குறைகள் இருப்பதனால், பெண்களை பார்த்தாலே சபலபத்தியுடையவர்களாக, பெண்களை பார்த்தாலே ஈர்க்கும் தன்மையுடையவர்களாக நாம் அவர்களை படைத்திருப்பதால், பெண்களே நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். வலா தஹ்லஅன பில் கவுல், நளினமாக பேசாதீர்கள். வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அறியாமை காலத்து பெண்கள் உலகத்திலே ரோட்டில் சுற்றி அலைந்ததை போன்று சுற்றி அலையாதீர்கள், ஏனென்றால் அவர்களுக்குள்ள கெட்ட குணங்கள் இது இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றான், குல் யா நபி, யா நபி, நபியே நபியே நபி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். யா அய்யுஹன் நபி குல் யா அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன், உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய உலகத்தில் உள்ள முஸ்லிமான பெண்கள் அனைத்து பேருக்கும் நீங்கள் சொல்லிவிடுங்கள், அனைத்து பேருக்கும் சொல்லிவிடுங்கள், அஸ்வாஜிக பனாத்திக நிசாயில் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின், அவர்கள் தலையில் போடும் முக்காடை முகத்துக்கு கீழாக இறக்கிக் கொள்ள சொல்லுங்கள். கியாமத் நாள் வரக்கூடிய முஸ்லிம் பெண்களுக்கு சொல்லுங்கள், தலையில் போடக்கூடிய முக்காடை முகத்துக்கு கீழாக இறக்கிக் கொள்ள சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? தாலிக அதுனா ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பச்சை பிள்ளை சொல்ற மாதிரி இந்த உலகத்துக்கு தன்னுடைய அறிவுரைகளை வழங்குறா பாருங்க. ஏன் தெரியுமா? அதனால என்ன பிரயோஜனம் தெரியுமா? தலையில போட்டுக்க முக்காட்டை யுத்னீன் அலைஹிம் மின் ஜலாபீபிஹின், அவர்கள் முந்தானைகளை முகத்துக்கு கீழாக இறக்கிக் கொள்ள சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? தாலிக அதுனா யுஅரஃப்ன வலா யுதைன், அப்படி ஒரு பெண் தலையில் போட்டிருக்க முந்தானையை முகத்துக்கு கீழாக இறக்கி தக்க பாதுகாப்போடு, அவள் ஒழுக்கத்தோடு, கண்ணியத்தோடு, கண்ணியமான ஆடை அணிந்து செல்லும் பொழுது தாலிக அதுனா யுஅரஃப்ன, இது கண்ணியமான பெண்கள் என்று அறியப்பட்டு வலா யுதைன், எந்த காமுகனிடத்தில் இருந்தோம் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கும். ரப்பல் ஆலமீன் சொல்றான், எந்த அயோக்கிய இடத்தில் இருந்தோம் அவர்களுக்கு ஆபத்து வராமல் இருப்பதற்கு இது ஒரு பாதுகாப்பு கவசம். இன்னைக்கு எந்த பெண் கற்பழிக்கப்படுகின்றால்,
நள்ளிரவு நேரத்திலே 1 மணிக்கு தன்னுடைய காதலனோடு அந்த கிளப்புக்கு போய்விட்டு குடிபோதை வாசனையோடு குடி நாத்தத்தோடு வரக்கூடிய பெண் அரைகுறை ஆடையோடு அசிங்கமான ஆடையோடு வரக்கூடிய பெண் தானே கற்பழிக்கப்படுகின்றாள். கண்ணியமான ஆடை அணிந்து கண்ணியமான உடை அணிந்து பர்தா ஹிஜாபோடு போகக்கூடிய பெண் எங்காவது ஈவ்டீசிங் செய்யப்படுகிறாளா? கற்பழிக்கப்படுகின்றாளா? இல்லை. ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பு கொடுக்கின்றான். எந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது தன்னுடைய ஆடைகளை களைந்து விட்டு அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பு கவசத்தை களைந்தெடுத்து விட்டு செல்கிறாளோ அவளுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்காது. அவள் முஸ்லிமான பெண்ணா முஸ்லிம் அல்லாத பெண்ணா என்பது அடுத்த விஷயம். சமீபத்திலே யூகேயிலே லண்டனில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. சில கயவர்கள் காமுகர்கள் லண்டன் யூகேயிலே ஒரு பெண்ணை திட்டமிட்டு கடத்தி சென்று கற்பழிக்கின்றார்கள். அங்கே எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா இருக்கும், எல்லா இடங்களிலும் கேமராவில் பதிவு செய்யப்படும். அந்த கயவர்கள் காவல்துறையால் பிடிக்கப்படுகிறார்கள். பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தில் அந்த எடுத்த வீடியோ கேமராவை போட்டு பார்க்கின்றார்கள். பார்க்கும்பொழுது முதல்ல சில பெண்கள் போறாங்க, அப்புறம் ஃபேமிலியா சில பேர் போறாங்க, அப்புறம் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒரு பெண், தனித்த பெண், முழு ஹிஜாபோடு முழு பர்தாவோடு ஒரு பெண் போகிறாள். அவளுக்கு பின்னால் இன்னொரு பெண் அரைகுறை ஆடையாக அணிந்த பெண் தனியாக வருகிறாள். அந்த பெண்ணை தான் கடத்துகின்றார்கள். நீதிபதிகள் அந்த கடத்திய காமுகத்தை கேட்கிறார்கள், முதல்ல உள்ளவங்களாம் ஃபேமிலியோட வர்றாங்க, 2 பேரா போறாங்க, 3 பேரா போறாங்கப்பா. அந்த புர்கா போட்ட பர்தா போட்ட பெண் முழு ஹிஜாபோடு அது தனியாக தானே வந்துச்சு, அதையும் கடத்தவில்லை, அது ஒரு பெண் தானே, அதையும் கடத்தல. பின்னாடி அரைகுறை ஆடையோடு வந்த ஸ்கேட் மிடி போட்டு கொண்டு வந்த இந்த பெண்ணை மட்டுமே கடத்தினான்னு சொன்ன பொழுது சவரில் யூகேல பத்திரிகையில் வந்த செய்தி, ஒரு நண்பர் நேரடியான இடத்துல சொன்ன செய்தி, அந்த கயவர்கள் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? அந்த பெண் புர்கா போட்ட பெண், இதுக்கு முன்னாடி ஒரு புர்கா போட்ட பெண் வந்துச்சு, ஆனால் அந்த பெண் தனியாக வரலையே, 2 பக்கம் ஆண்கள் பாதுகாப்போடலாம் வந்தது. மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க கேமரால, அந்த பெண் தனியாக வருகிறாள். நீதிபதி கேட்கிறாங்க, தனியாலப்பா வருது இந்த பொண்ணு? இல்ல, எங்களுடைய கண்களுக்கு 2 ஆண்கள் பாதுகாப்போடு வருவதாக தெரிந்தது. அருமை சகோதரர்களே, சத்திய முழக்கம் இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜாப் போட்ட பெண்களுக்கு, பர்தா போட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றேன். ذالک அதுனா யுஅரஃப்ன வலா யூதைன், கண்ணியமான பெண்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்தானே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகி விடுமா? ஆனால் இன்றைக்கு எந்த பெண் பர்தா இல்லாமல், முஸ்லிம் பெண்ணாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாத பெண்ணாக இருக்கட்டும், ஹிஜாப் இல்லாமல் மறைக்க வேண்டிய தன்னுடைய அழகை அந்நிய ஆண்களுக்கு, அசிங்கமான ஆண்களுக்கு, பாவ புத்தி கொண்ட ஆண்களுக்கு, இன்னைக்கு உலகத்திலே சகோதரர்களே பெண்கள் அல்ல, ஒரு பெண்ணை போன்ற பொம்மையை பார்த்தாலே உற்று உற்று பார்க்கக்கூடிய கேடுகட்ட காலம் இது. கேடுகட்ட கலாச்சாரத்திற்கு சொந்தமான காலம் இது. இந்த காலத்திலே ஒரு பெண் தன்னுடைய முகத்தை காட்டிக்கொண்டு, தன்னுடைய அழகை காட்டிக்கொண்டு, தன்னுடைய அழகையெல்லாம் அந்நிய ஆண்களுக்கு கடைச்சரக்காக்கி கொண்டு செல்வாளையனால் பிறகு அவளுக்கு எங்கிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து? சார், இந்த விஷயத்திற்கு வருவோம். இந்த பாதிக்கப்பட்ட பெண், ஏன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு தப்பே நடந்ததில்லை, கற்பழிப்பே நடந்ததில்லை. குய்யோ முறையோ என்று பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், இது பெண்ணியத்திற்கு இழைக்கப்பட்ட அநியாயம், அந்த கயவனை தூக்கிலிட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தை ஏன் 3000 பெண்களை கொண்ட நரேந்திர மோடிக்கு எதிராக வரவில்லை? 3000க்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்களை கொல்வதற்கு காரணமாக இருந்த நரேந்திர மோடியுடைய வலது கையாக இருந்த அமித்ஷா என்ற காமுக கயவனுக்கு எதிராக இந்த வார்த்தை வரவில்லை. இன்னொரு நடிகை அங்கேயும் நடித்து காட்டினார், அமிதாப் பச்சனுடைய மனைவியாம் அந்த அம்மையார் ஜெயா பச்சன், அழுதார் பாராளுமன்றத்திலே. இது பெரிய அநியாயம், சாத்தான் வேதம் ஓதுகிறது, பெரிய அநியாயம். சினிமா நடிகையா இருந்து அத்தனை ஆண்கள் கெட்டு போவதற்கு, பார்வை கெட்டு போவதற்கு, அவருடைய கலாச்சாரம் கெட்டு போவதற்கு, அவருடைய ஒழுக்கம் கெட்டு போவதற்கு காரணமாக இருந்த ஒரு சினிமா நடிகை பாராளுமன்றத்தில் இந்த பெண்ணுக்காக வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கின்றார். பெரிய அநியாயம், என்னால் தாங்கிக்க முடியல. அருமைக்குரியவர்களே, இதுதான் இந்தியாவின் கலாச்சாரம், இந்தியாவின் நிகழ்வு இதுதான். மற்ற தலைவர்கள் எல்லாம் இப்படி இதே ஒரு கொடுமை, இந்த பாதிக்கப்பட்ட பெண், அது நடந்த மிகப்பெரிய அநியாயம். அந்த காமுகர்களை தூக்கிலிடுவது தவறே இல்லை, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டப்படி. கல்லால் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை, அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டப்படி. தூக்கு தண்டனை மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அநியாயம். காட்டுமிராண்டி சண்டம் என்று சொன்னவர்கள், கல்லால் எடுத்துக்கொள்வது காட்டுமிராண்டி சனம் என்று சொன்னவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த சட்டத்தை காட்டுமிராண்டி தனம் என்று சொன்னார்களோ அந்த அயோக்கியர்கள் வாயாலேயே தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்ல வைத்தானே, அந்த ரப்பல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். அவர்கள் வாயாலே சொல்ல வைத்தான் தூக்கிலிட வேண்டும் என்று, மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆனால் இப்படிப்பட்ட அநியாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனை மிகச் சிறந்த தண்டனை என்று மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால்
இப்படிப்பட்ட அநியாயம் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால் கொக்கரிக்கக்கூடியவர்கள். இதைவிட ஆயிரக்கணக்கான அநியாயம் முஸ்லிம்களுக்கு, தலித்துகளுக்கு, மலைவாழ் பெண்களுக்கு நடந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் எங்க போச்சு இந்த ஆர்வமும் ஆசையும், இந்த போராட்ட குணமும் வெறியும்? எத்தனை முஸ்லிம் பெண்கள் சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சமீபத்தில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக ஆந்திராவிலே ஒரு கல்லூரியில் படித்துக்கொண்டு ஒரு பெண்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்த ஆயிஷா மீரா என்ற 19 வயது முஸ்லிம் பெண். அந்த பெண் குடிச்சு நைட்டு 1 மணிக்கு வரல, தன்னோட காதலனோட சல்லாபம் செய்து கொண்டு வரவில்லை, குடி வெறியோடு, குடி நாத்தத்தோடு, குடி நடியோடு வரவில்லை, சாராய் நடியோடு வரவில்லை, பஃபேக்கு போகவில்லை அல்லது கிளப்புக்கு போகவில்லை. தன்னுடைய விடுதியில தங்கியிருந்த பெண், பெண்கள் விடுதியில தங்கி படித்துக் கொண்டிருந்த பெண் ஆயிஷா மீரா என்ற பெண் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்று கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டால் அந்த கற்பழித்தவனுக்கோ கொன்றவனுக்கோ இதுவரை தண்டனை கிடைக்கவில்லை. இதுவரை அந்த குடும்பம் நீதிக்காண்டி போராடி கொண்டிருக்கிறது. இதை பற்றி பாராளுமன்றத்தில் பிரதமர் அறிக்கையை வாசிக்கல. இதை பற்றி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரோ, ஜெயா பச்சன் போன்றவர்களோ, இல்ல மற்றவர்களோ கொக்கரிக்கக்கூடியவர்களோ இதை பற்றி என் பாராளுமன்றத்தில் பேசவில்லை. எத்தனை மலைவாழ் பெண்கள், எத்தனை தலித் பெண்கள், எத்தனை தாழ்த்தப்பட்ட பெண்கள் இப்படி காவல்துறையாலும் ராணுவத்தாலும் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிரான பேசவில்லை. ஏனென்றால் இப்பொழுது பாதிக்கப்பட்டது ஒரு உயர்ந்த ஜாதி பெண், உயர் சமூக பெண். அது எப்படிப்பட்ட கேடுகட்ட கலாச்சாரத்துக்கு சொந்தமான பெண். நைட்டு நள்ளிரவு 1 மணிக்கு தன்னுடைய காதலனோடு அவ கிளப்புக்கு போய்விட்டு சாராய நெடியோடு வந்த பெண். அருமைக்குரியவர்களே, இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு ஒரே தீர்வு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய முறைதான், தீர்வுதான். இந்த அநியாயங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும். இதுக்கு தீர்வு என்ன? பிரச்சனை காரணம் என்ன? பிரச்சனை 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 பேசுகிறோமே, பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இந்த தீர்வை ஏதோ நான் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து ஹதீஸில் சொல்லவில்லை சகோதரர்களே. உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து காட்டுகின்றேன். UN ரேப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கற்பழிப்பு விகிதாச்சாரம், கற்பழிப்பு புள்ளி விவரம். இது UN வெளியிட்ட செய்தி, விக்கிபீடியாவில் போய் பாருங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் வாசிக்கின்றேன், விகிதாச்சாரத்தை மட்டும் வாசிக்கிறேன். 1 லட்சம் பேரில் எத்தனை பெண்கள் ஒரு ஆண்டுக்கு கற்பழிக்கப்படுகிறார்கள்? லட்சம் பெண்களில் ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள் எந்தெந்த நாட்டில் என்று யுனைடெட் நேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை மட்டும் வாசிக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய தீர்வு ஒன்றுதான் நிரந்தர தீர்வு என்று. அந்த அறிக்கை என்ன? USA டுடே என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் கெவின் ஜான்சன் என்பவர் எழுதுகின்றார். USA டுடே என்பது யூஎஸ்ஏ பிரபலமான பத்திரிகை அமெரிக்காவிலே. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் கெவின் ஜான்சன் என்பவர் எழுதுகிறார், அமெரிக்காவிலே ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு 2,50,000 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். அதே அந்த புள்ளி விவர கணக்குப்படி பார்க்கும்போது சகோதரர்களே, யூகேவிலே இங்கிலாந்திலே 1 லட்சம் பெண்களில் 28 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். 1 லட்சம் பேர்ல 28 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் யூகேல. அயர்லாண்டில் 27 பேர், ஸ்காட்லாண்டில் 17 பேர். யூகேல இது இந்த புள்ளி விவரம். ஐரோப்பா நாடுகளில் ஒரு சில நாடுகள், பெல்ஜியம்ல 27 பேர், 1 லட்சம் பெண்களிலே 27 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் பெல்ஜியம்ல. நார்வேயிலே 19 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். ஸ்வீடனிலே 63 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். இஸ்ரேலிலே 17 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் 1 லட்சம் பேரில் ஒரு வருடத்திற்கு. இது ஐரோப்பா நாடுகளிலே. கொஞ்சம் மிடில் ஈஸ்ட் முஸ்லீம் நாடுகள் வந்து பாருங்க. இஸ்ரேலுக்கு மிக மிக பக்கத்தில் இருக்கிற, இஸ்ரேலுக்கு அடுத்த நாடு ஜோர்டான், இஸ்ரேலுக்கு அந்த பக்கம் வடக்கே அடுத்த நாடு ஜோர்டான், தெற்கே அடுத்த நாடு எகிப்து. இஸ்ரேலுடைய அடுத்த நாடு இருக்க ஜோர்டானிலே 1 லட்சம் பேரிலே ஒரு ஆண்டுக்கு கற்பழிக்கப்படுபவர்கள் 1.5 பேர். 1.5 பேர். மற்ற ஐரோப்பா நாடுகளில் 63 பேர், 17 பேர், 28 பேர், 48 பேர், 19 பேர் என்று இருந்தது. இஸ்ரேலில் 17 பேர், இஸ்ரேலுக்கு அடுத்த இருக்கிற ஜோர்டானிலே 1.8 பேர். UAE துபாயிலே கற்பழிக்கப்பட்ட பெண்கள் 1.5 பேர் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர்ல. எகிப்திலே 0.1 ஆள், 0.1 எகிப்திலே. சவுதி அரேபியாவிலே 0.4. இது ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டக்கூடிய அறிக்கை. காரணம் என்ன? உடனே இப்படி சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? இல்ல ஐரோப்பாவில் இருக்க ஆண்களுக்கெல்லாம் ஆண்மை அதிகம், ஐரோப்பாவில் ஆண்களுக்கெல்லாம் ஆண்மை சக்தி ரொம்ப அதிகம், அதனால அங்க கற்பழிப்பு விகிதாச்சாரம் அதிகம். இங்க அரபு நாட்டு ஆண்களுக்கு ஆண்மை சக்தியே கிடையாது, அதனால கற்பழிப்பு விகிதாச்சாரம் கம்மி என்று இந்த அயோக்கியர்கள் காரணம் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய தீர்வு தான், ஒரே தீர்வு என்று நாம் சொல்கின்றோமே, இது யதார்த்தமாக ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தீர்வு. இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை, அல்லாஹ்வுடைய தீர்வை உலக மக்கள் எல்லோருக்கும் சொல்லுவோம். முதலில் நம்முடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்துவோம், நம்முடைய பெண்களுக்கு நடைமுறைப்படுத்துவோம். பர்தா என்ற ஹிஜாப் என்ற முழுமையான ஹிஜாப், அரைகுறை ஹிஜாப் அல்ல. முகம் தெரியும்படி, அழகு தெரியும்படி போடக்கூடிய அரைகுறை ஹிஜாப் அல்ல. புடவையுடைய அழகை மறைப்பதற்காக மேல புர்கா போட்டு அந்த புர்கால டிசைனா கல் பதிச்சு, டிசைனா கலர் போட்டு, டிசைனா இந்த டிசைன் வேலைகள் பார்த்து, இந்த புர்கா அல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய 100% புர்கா, பெண்களுடைய அழகை மறைக்கக்கூடிய, எந்த பெண் என்றே யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முகத்தை மறைக்கக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சத்திய சஹாபி பெண்மணிகள் பின்பற்றிய அந்த 100% முழுமையான பர்தாவை முதலில் நம்முடைய இல்லங்களில் ஆரம்பிப்போம் சகோதரர்களே. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ் நிகழ்த்துவது நம்முடைய படிப்பினைக்காகத்தான், நம்முடைய படிப்பினைக்காகத்தான். பெண்ணியம் பேசக்கூடியவர்கள், பெண்ணுரிமை பேசக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை காட்டுமிராண்டி சட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கட்டும். காட்டுமிராண்டி சட்டம் மோசமான சட்டம், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய சட்டம் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அவர் காலம் முழுவதும். ஆனால் நிகழக்கூடிய நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு சாட்சி பகர்கின்றன. இதுதான் உண்மையான சட்டம், யதார்த்தமான சட்டம் என்று. ஆகவே அல்லாஹ் காட்டிய வழிமுறைகளை நாமும் பின்பற்றுவோம், நம்முடைய பெண்களுக்கு அறிமுகப்படுத்துவோம், உலகத்திற்கும் சொல்லுவோம். இந்த பிரச்சனை மட்டுமல்லப்பா, அனைத்து பிரச்சனைகளுக்குமே அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு தான் ஒரே தீர்வு என்று உலகத்தில் பறைசாற்றுவோம். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தீர்வை உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொற்காலத்தை நம்முடைய கண்ணுக்கு எதிரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.